வெல்கம் டு கெப் 5. நான் உங்கள் சதீஷ்குமார். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளாஸ் 12 யூனிட் 7 கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் அப்படின்ற சாப்டர்லேருந்து லாஸ்ட் வீடியோ பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு எம்சிக்யூஸ் வீடியோ. என்ன கான்செப்டை பேஸ் பண்ணி இந்த எம்சிக்யூஸ் இருக்கும் அப்படின்னா, டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் ரேட். ஒரு ரியாக்ஷன் ரேட் வந்து டெம்பரேச்சர் டிபெண்ட் அப்படின்றத ஒரு ஈக்குவேஷன்ஸ் மூலிமா சொல்லுவோம். அந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி எம்சிக்யூஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு எம்சிக்யூஸ்லாம் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு ரியாக்ஷனுக்கு வந்து கிராஃபை பார்த்த உடனே அது எக்ஸோதெர்மிக் இல்லை எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்றது கிராஃப் வச்சு எப்படி வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்புறம் ஆக்டிவேஷன் எனர்ஜினா என்ன, என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் என்ன அப்படின்றதையும் கிராஃபிக்கல் மூலயமா பார்க்கலாம். ரைட், ஃபஸ்ட் கொஸ்டின் ரைட் பண்ணி பாருங்கள். The temperature dependence of a rate of chemical reaction can be explained by Arrhenius equation. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. Arrhenius equations வந்து ஒரு ரியாக்ஷனோட ரேட்டை வந்து டெம்பரேச்சர் டிபெண்ட் அப்படின்றதுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாரு. அந்த ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா, K ஈக்குவல் டு ஓகேவா, K ஈக்குவல் டு A e பவர் மைனஸ் EA பை RT. இதில் K அப்படின்றது ரேட் கான்ஸ்டன்ட், A அப்படின்றது அர்ஹீனியஸ் ஃபேக்டர், EAன்றது ஆக்டிவேஷன் எனர்ஜி, Rன்றது கேஸ் கான்ஸ்டன்ட், T அப்படின்றது டெம்பரேச்சர். இதான் வந்து அவர் கொடுத்த ஈக்குவேஷன். இந்த 4 ஆப்ஷனில் எந்த இது மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஆப்ஷன் பி வந்து மேட்ச் ஆகும். K ஈக்குவல் டு A e பவர் மைனஸ் EA பை RT. அடுத்த MCQ. The temperature dependence of the rate equation is given by Arrhenius equation K equal to A e power minus EA by RT. இப்போ தான் பார்த்துருந்தோம். Which of the following graphs will be a straight line? இந்த 4 ஆப்ஷனில் எக்ஸ் ஆக்சிஸ் வெர்சஸ் ஒய் ஆக்சிஸ். ஓகேவா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குது எக்ஸ் ஆக்சிஸ் வெர்சஸ் அப்படின்றது ஒய் ஆக்சிஸ். இது எக்ஸ் ஆக்சிஸ்னால் இது ஒய் ஆக்சிஸ். இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்தோம் அப்படின்னா ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. K ஈக்குவல் டு A e பவர் மைனஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி டிவைடட் பை RT. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெண்டு பக்கமும் எக்ஸ்போனென்ஷியல் எடுக்கணும். ஓகேவா, டேக் எக்ஸ்போனென்ஷியலை ரிமூவ் பண்ணணும். இந்த இடத்துல எக்ஸ்போனென்ஷியல் இருக்குல்ல, அதை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, டேக் நேச்சுரல் லாகரிதம் ஆன் போத் சைட்ஸ். டேக் நேச்சுரல் லாகரிதம் ஆன் போத் சைட்ஸ். லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் நேச்சுரல் லாகரிதம் எடுக்கணும். நேச்சுரல் லாகரிதம் எடுத்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், LN அப்படின்றது தான் நேச்சுரல் லாகரிதம் அப்படிங்கிறோம். இங்கே ln K அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் இருக்குது, A இன்ட்டு e பவர் மைனஸ் EA பை RT. மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சுன்னா லான் கொடுக்கும்போது ப்ளஸில் வரும். அப்போ ln A. ஓகேவா, ln A. அப்புறம் ஒரு ப்ளஸ் சிம்பிள் கொடுக்கணும். e பவர் மைனஸ் EA பை RT. இந்த டேர்முக்கு நீங்கள் நேச்சுரல் லாகரிதம் எடுத்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்போனென்ஷியல் டேர்ம் மட்டும் கேன்சல் ஆகும். பவரில் என்ன இருக்கோ அதை அப்படியே கீழே வந்து ஷிஃப்ட் பண்ணிடணும். மைனஸ் EA பை RT. ln K ஈக்குவல் டு ln A. ln K ஈக்குவல் டு ln A மைனஸ் EA பை RT. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து y ஆக்சிஸ். மைனஸ் EA பை RTன்னு இருக்குல்ல, இது mx ப்ளஸ் C. ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணணும். ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் அப்படின்னா என்னென்னா, y ஈக்குவல் டு mx ப்ளஸ் C. இதில் y இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, ln K. அப்போ எந்த ஆப்ஷனில் வந்து yயில் வந்து ln K இருக்குன்னு பாருங்கள். இதில் ln A, அப்போ இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக கிடையாது. இதுவும் ln A, அப்போ இந்த ஆப்ஷனும் கண்டிப்பாக கிடையாது. ஆப்ஷன் சியாக இருக்கலாம், ஆப்ஷன் டியாக இருக்கலாம். அதுக்கடுத்து என்னென்னு பாருங்கள், இன்டர்செப்ட் வந்து ln A 1 பை டெம்பரேச்சர். இதுக்கு நீங்கள் வந்து பிளாட் பண்ணிக்கணும். இதான் வந்து எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்றதுனா 1 பை டெம்பரேச்சர். அப்போ எம்ன்றது என்ன அப்படின்னா ஸ்லோப். இதில் ஸ்லோப் என்ன அப்படின்னா மைனஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி டிவைடட் பை R. அப்போ இதில் எக்ஸ் ஆக்சிஸ் என்ன அப்படின்னா 1 பை டெம்பரேச்சர். அப்போ எந்த ஆப்ஷனில் மேட்ச் ஆகுது, இந்த ஆப்ஷனில் மேட்ச் ஆகுது. இதில் மைனஸ் EA பை Rன்றது ஸ்லோப். நம்ம எப்போவுமே கிராஃப் பிளாட் பண்ணும்போது ஒய் ஆக்சிஸ் வெர்சஸ் எக்ஸ் ஆக்சிஸ் தான் பிளாட் பண்ணுவோம். ஒய் ஆக்சிஸ் ln K, இந்த இடத்துல வந்து ஒய் ஆக்சிஸ் வந்து ln K, எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 1 பை டெம்பரேச்சர். நமக்கு இந்த இடத்துல நெகட்டிவ் அப்படின்றது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, இந்த ஸ்லோப் வந்து ஒரு நெகட்டிவ் ஸ்லோப் கிடைக்கும் அப்படின்ற சொல்லுது. இதுக்கு நம்ம கிராஃப் பிளாட் பண்ணோன்னா எப்படி கிடைக்கும்னு பாருங்கள். ஒய் ஆக்சிஸில் ln K, எக்ஸ் ஆக்சிஸில் 1 பை டெம்பரேச்சர். நீங்கள் கிராஃப் பிளாட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஸ்லோப் கிடைக்கும். ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் கிடைக்கும், ஆனால் நெகட்டிவ் ஸ்லோப். இதே இது பாசிட்டிவ் ஸ்லோப்னா கிராஃப் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இது நெகட்டிவ் ஸ்லோப் அந்த மாதிரி இருக்கும். இதோட ஸ்லோப் என்ன அப்படின்னா m ஈக்குவல் டு மைனஸ் EA பை R. ஆப்ஷன் சி வந்து மேட்ச் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The graph of the effect of catalyst on E
இஸ் கிவன் பிலோ ஆன் ஆக்டிவேஷன் எனர்ஜி EA அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. ஆன் ஆக்டிவேஷன் எனர்ஜி இஸ் கிவன் பிலோ ஃபில் இன் த பிளாங்க்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் வித் அப்ராப்ரியேட் ஸ்டேட்மெண்ட். இப்போ இதில் வந்து ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஒய் ஆக்சிஸில் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் எக்ஸ் ஆக்சிஸில் ரியாக்ஷன் கோஆர்டினேட்டும் எடுத்துருக்கோம். ரியாக்ஷன் கோஆர்டினேட் அப்படின்றது ரியாக்ஷன் ப்ராக்ரஸ் எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இது ரெண்டுக்கும் நம்ம வந்து கிராஃப் பிளாட் பண்ணும்போது நமக்கு வந்து 2 டிஃப்ரெண்ட் கிராஃப்ஸ் கிடச்சிருக்கு. இதில் எக்ஸ் அப்படின்றது ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஆக்டிவேஷன் எனர்ஜி எப்படி பார்க்கணும் அப்படின்னா இது வந்து ரியாக்டன்ட் ஆர், இது வந்து ப்ராடக்ட் பி. ரியாக்டன்ட்லேருந்து அந்த எனர்ஜி பேரியர், அந்த கர்வோட மேக்ஸிமம் எவ்வளோ பாயிண்ட் அப்படின்றத பாருங்கள், அதான் வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜி. இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் எக்ஸ், இது ஒரு ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்னா இது ஃபஸ்ட்டு கர்வுக்கு. இதே இது செகண்ட் ஒரு கர்வ் இருக்கா, இந்த கர்வுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்டன்ட்லேருந்து இது வரைக்கும் வரும், இதோட ஆக்டிவேஷன் எனர்ஜி ஒய். இப்போ எதுக்கு அதிகமான ஆக்டிவேஷன் எனர்ஜி இருக்கோ அதை வச்சு எது வந்து கேட்டலிஸ்ட்டோட ப்ரெசன்ஸ், எது கேட்டலிஸ்ட்டோட ஆப்சன்ஸ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். எப்போவுமே இந்த மாதிரி ரியாக்ஷனில் நீங்கள் கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணிங்கன்னா ஓகேவா, கேட்டலிஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கேட்டலிஸ்ட் வந்து லோயரிங் ஆக்டிவேஷன் எனர்ஜி, ஆக்டிவேஷன் எனர்ஜியை டிக்ரீஸ் பண்ணும். அப்போ எங்கே ஆக்டிவேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்கோ அது வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட், எங்கே வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மியாக இருக்கோ அது ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். இப்போ இந்த 2 கிராஃப்லையும் பாருங்கள், எக்ஸ் ஒய் இந்த 2 லைன்லேயும் பார்த்துனீங்க அப்படின்னா ஒய் அப்படின்றது ஆக்டிவேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்குது, எக்ஸ்ன்றது ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மியாக இருக்குது. எப்போ நம்ம வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம், கேட்டலிஸ்ட்டோட ப்ரெசன்ஸில். அப்போ எக்ஸ் அப்படின்றது கேட்டலிஸ்ட்டோட ப்ரெசன்ஸ், ஆக்டிவேஷன் எனர்ஜி ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். அப்போ ஒய் அப்படின்றது ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆப்சன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள் எக்ஸ் EA வித் கேட்டலிஸ்ட், எக்ஸ் அப்படின்றது கேட்டலிஸ்ட்டோட ப்ரெசன்ஸ், ஒய் அப்படின்றது வித்தவுட் கேட்டலிஸ்ட். அப்போ ஆப்ஷன் சி வந்து மேட்ச் ஆகும். ரைட், ரொம்ப சிம்பிள். கேட்டலிஸ்ட் வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜியை லோயரிங் பண்ணி ஓகேவா, ஆக்டிவேஷன் எனர்ஜியை டிக்ரீஸ் பண்ணி ஒரு ரியாக்ஷனுக்கு அல்டர்னேட்டிவ் பாத்தை ப்ரொவைட் பண்ணுது. கேட்டலிஸ்ட்டோட ரோல் என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஸ்பீட் அப் த ரியாக்ஷன் வித்தவுட் கன்சியூமிங் இட் செல்ஃப். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ரைட், அடுத்து MCQ. இப்போ இதில் 4 கிராஃப் கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து எண்டோதெர்மிக் ரியாக்ஷனோட கிராஃப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் ஓகேவா, என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் வந்து பாசிட்டிவ் ஓகேவா, என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் வந்து பாசிட்டிவ் அப்படின்னா எண்டோதெர்மிக். என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டெல்டா ஹெச் ஈக்குவல் டு ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட் எனர்ஜி ஓகேவா, டெல்டா ஹெச் ஈக்குவல் டு ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட் எனர்ஜி. இதில் ப்ராடக்டோட எனர்ஜி வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஓகேவா, ப்ராடக்டோட எனர்ஜி வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா டெல்டா ஹெச் பாசிட்டிவாக வரும். ரியாக்டன்ட்டோட எனர்ஜி அதிகமாக இருந்துச்சுன்னா டெல்டா ஹெச் நெகட்டிவாக வரும். நமக்கு இப்போ என்ன ரியாக்ஷன் அப்படின்னா எண்டோதெர்மிக், அப்போ டெல்டா ஹெச் பாசிட்டிவாக வரணும். இதில் ஒய் ஆக்சிஸில் எல்லாமே என்ன எடுத்துக்கிடணும் அப்படின்னா எனர்ஜி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. ஒய் ஆக்சிஸில் எல்லாமே எனர்ஜி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ரியாக்ஷன் கோஆர்டினேட். இப்போ இதில் வந்து எப்படி ரொம்ப சிம்பிளாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். டெல்டா ஹெச் பாசிட்டிவ் வரணும் அப்படின்னா ப்ராடக்ட் வந்து ஹையர் எனர்ஜியில் இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ரியாக்டன் ப்ராடக்ட் கம்பேர் பண்ணும்போது ரியாக்டன் ஹையர் எனர்ஜியில் இருக்குது. ரியாக்டன்ட்டோட எனர்ஜி வந்து ஜென்ரலாக ஒய் ஆக்சிஸில் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போயிட்டுருக்கு. டாப் டு பாட்டம் வந்து பாட்டம் டு டாப் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போயிட்டுருக்கு. இப்போ ரியாக்டன்ட் வந்து இதை விட ஹையர் எனர்ஜியாக இருக்குது. இந்த கிராஃபில் நமக்கு வந்து ப்ராடக்ட் ஹையர் எனர்ஜியாக இருந்தால் தான் எண்டோதெர்மிக். இது என்ன கிராஃப் அப்படின்னா இது எக்ஸோதெர்மிக் கிராஃப். இது வந்து எக்ஸோதெர்மிக் கிராஃப். இது நம்மளோட ஆப்ஷன் கிடையாது. இந்த இடத்துல பாருங்கள், இங்கேயும் வந்து எக்ஸோதெர்மிக் கிராஃப் தான். இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஆக்டிவேஷன் எனர்ஜியில் டிஃப்ரெண்ட். இதுவும் எக்ஸோதெர்மிக் கிராஃப் தான், எக்ஸோதெர்மிக். அப்போ இந்த ஆப்ஷனும் கிடையாது. நமக்கு வேண்டியது எண்டோதெர்மிக் ரியாக்ஷனோட கிராஃப். ப்ராடக்டோட எனர்ஜி அதிகமாக இருக்கணும். இந்த இடத்துல பாருங்கள், ப்ராடக்டோட எனர்ஜி அதிகமாக இருக்குது, ரியாக்டன்ட்டோட எனர்ஜி கம்மியாக இருக்குது. அப்போ இதுதான் நம்ம தேடின கிராஃப். இதான் வந்து எண்டோதெர்மிக் கிராஃப். இந்த இடத்துல பாருங்கள், ரியாக்டன்ட்டும் ப்ராடக்ட்டும் சேம் ஈக்குவல் எனர்ஜியில் இருந்துச்சு அப்படின்னா டெல்டா ஹெச் வந்து 0. டெல்டா ஹெச் 0 அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா ஈக்குலிபிரியம் கண்டிஷன். ஈக்குலிபிரியம் கண்டிஷன். இது ரெண்டும் எக்ஸோதெர்மிக்கோட கிராஃப். இதுதான் நம்ம தேடின எண்டோதெர்மிக் கிராஃப். நமக்கு வேண்டிய எண்டோதெர்மிக் கிராஃப். இது வந்து ஈக்குலிபிரியம். நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. லாஸ்ட் MCQ பாருங்கள். The potential energy diagram for a reaction X gives Y is given A and B in the graph corresponding to. ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி கிராஃப் வந்து பிளாட் பண்ணியிருக்காங்க. இதில் ஏ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, பி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கிராஃப் கொடுத்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா
எனர்ஜி பேரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு சூட்டபிள் எனர்ஜி இருந்தால் தான் ரியாக்டன் ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகும். அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா எனர்ஜி பேரியர். இதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். ரெண்டாவது விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஆக்டிவேஷன் எனர்ஜி அந்த எனர்ஜி பேரியர் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரியாக்டண்ட்டுக்கு எனர்ஜி பத்தலைன்னா நம்ம எக்ஸஸாக சப்ளை பண்ணுற எனர்ஜி தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. அதுக்கடுத்து மூணாவதாக பார்க்க வேண்டியது டெல்டா ஹெச். டெல்டா ஹெச் இப்போ தான் பார்த்தோம், ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டண்ட். ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டண்ட் இது வந்து என்ன அப்படின்னா டெல்டா ஹெச். ஓகே, மிச்சம் 2 டேர்ம் இருக்குது. ஒன்று எனர்ஜி பேரியர், இன்னொன்று ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரைட். இப்போ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். இந்த இடத்துல 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த 4 ஆப்ஷன்ஸில் ஒன்று தான் வந்து நம்மளோட ஆன்சர். இதில் பி என்ன அப்படின்றத பாருங்கள். பி என்ன, ஏ என்ன, ரெண்டையுமே பார்க்கணும். இப்போ ரியாக்டண்ட்லேருந்து, ஓகேவா, ரியாக்டண்ட்லேருந்து இதில் ஏ என்ன பி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இதில் ஏ என்ன அப்படின்னா ரியாக்டண்ட்லேருந்து இந்த மேக்ஸிமம் பீக் போட்டிருக்கோம்ல, இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எனர்ஜி பேரியர். எனர்ஜி பேரியர். இந்த எனர்ஜி பேரியரை ரியாக்டண்ட் வந்து ரீச் பண்ணியிருக்கணும். ரியாக்டண்ட்டோட எனர்ஜியும் இந்த எனர்ஜி பேரியரும் சேமாக இருந்தால் தான் ரியாக்ஷன் நடக்கும். அப்படி சேமாக இல்லை அப்படின்னா தேவைப்படுற எக்ஸஸ் எனர்ஜியை நம்ம சப்ளை பண்ணணும். அதுக்கு பேர் ஆக்டிவேஷன் எனர்ஜி. இப்போ ரியாக்டண்ட்டோட எனர்ஜி இந்த பக்கம் இருக்குது, இந்த சைடில் இருக்குது. எனர்ஜி பேரியர் இங்கே இருக்குது. இவ்வளோ எக்ஸஸ் எனர்ஜி நம்ம சப்ளை பண்ணணும். அந்த சப்ளை பண்ணுற எனர்ஜி தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. அப்போ ஏ அப்படின்றது ஆக்டிவேஷன் எனர்ஜி. இப்போ ஆக்டிவேஷன் எனர்ஜின்ற ஆப்ஷன் ஏ எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஆப்ஷன் ஏல வந்து ஏ ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு இருக்குது. ஆப்ஷன் டியில் வந்து ஏ ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு இருக்குது. ஆப்ஷன் பியும் ஆப்ஷன் சியும் இர்ரெலவெண்ட் ஆப்ஷன். ஓகே, இப்போ பி என்னவாக இருக்கும் அப்படின்னா டெல்டா ஹெச்சாக இருக்கணும் அல்லது த்ரெஷ்ஹோல்டு எனர்ஜியாக இருக்கணும். த்ரெஷ்ஹோல்டு எனர்ஜி அப்படின்னா என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. த்ரெஷ்ஹோல்டு எனர்ஜி இந்த இடத்துல பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குல்ல, இதுதான் த்ரெஷ்ஹோல்டு எனர்ஜி. அது எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். த்ரெஷ்ஹோல்டு எனர்ஜி வேணும் அப்படின்னா த்ரெஷ்ஹோல்டு எனர்ஜி, இந்த த்ரெஷ்ஹோல்டு எனர்ஜி வேணும் அப்படின்னா ஆக்டிவேஷன் எனர்ஜியிலேருந்து, ஓகேவா, ஆக்டிவேஷன் எனர்ஜி இஏலேருந்து டெல்டா ஹெச்சை மைனஸ் பண்ணணும். டெல்டா ஹெச்சை மைனஸ் பண்ணணும். இதுதான் இப்போ ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஏ அப்படின்றது ஆக்டிவேஷன் எனர்ஜி. இதிலேருந்து டெல்டா ஹெச்சை மைனஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த பி அப்படின்ற டேர்ம் கிடைக்கும். பி அப்படின்றது த்ரெஷ்ஹோல்டு எனர்ஜி. அப்போ ஆப்ஷன் எந்த ஆப்ஷனோட மேட்ச் ஆகுது? ஆப்ஷன் டி வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகும். இது வந்து இர்ரெலவெண்ட் ஆப்ஷன். ரைட். அப்போ இந்த வீடியோவில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா டோட்டலாக வந்து 5 டிஃப்ரெண்ட் MCQs பார்த்துருக்கோம். என்ன கான்செப்டை பேஸ் பண்ணி அப்படின்னா டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் ரேட், இதை பேஸ் பண்ணி பார்த்துருக்கோம். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.